நாம் எல்லாரும் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி இந்த அதிகாலை நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா. எங்களை அதிகமாக நேசிக்கும் பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஆராதிக்கிறோம் தகப்பனே, நாங்கள் உம்மை வாழ்த்துகிறோம். இந்த காலை நேரத்தில் தகப்பனே ஒரு விசையாக நாங்கள் உம்மை வரவேற்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இறங்கி வாங்க தகப்பனே. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திற்கும் நான் இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவரே. அப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உங்களுக்கு இருக்க இந்த இடத்துல தகப்பனே அப்பா உங்களுடைய பிரசன்னத்தினால் நிரப்புங்க ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், உடைய ஆனந்த தைலத்தினால் எங்களை அபிஷேகம் பண்ணுங்க தகப்பனே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஒரு விசையாக ஆண்டவரே உடைய திரு ரத்தத்தினால் எங்களை கழுவுங்க தகப்பனே. அபாத்திரமாய் உடைய சமூகத்திற்குள்ளாக பிரவேசித்து அசுத்த உதடுகள் உள்ளவர்களாய் உம்மை துதிக்காதபடிக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்தில் ஒரு விசையாக ஆண்டவரே எங்களை உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தினால் எங்களை கழுவுங்க ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அனுதினமும் கழுவப்படுகிற ஒரு அனுபவத்திற்குள்ளாக நாங்கள் இருக்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒருபோதும் துணிகரமான பாவங்களுக்குள்ளாக நாங்கள் சென்று விடாதபடிக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம். காலையிலே ஆண்டவரே உம்முடைய சாயலினால் நாங்கள் திருப்தியாகும்படியாக ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தினால் எங்களை கழுவுங்க ராஜா. ஹல்லேலூயா. எல்லாம் உண்மையோடு கேட்கலாமா ஆண்டவர்கிட்ட? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ராஜா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்முடைய பரிசுத்தமுள்ள ரத்தத்தினால் எங்களை கழுவுங்க ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். பாவமற்ற உம்முடைய ரத்தத்தினால் எங்களை கழுவுங்க தகப்பனே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி ஆனவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நாங்கள் அடிக்கப்பட வேண்டிய இடத்துல ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் ஆண்டவர் அகப்பட வேண்டிய இடத்துல எங்களுக்காக ஆண்டவரை நீர் சாபமாகி ஆண்டவரை நீர் எங்களுக்காக பாவமாகி ஆண்டவரே நீர் எங்களுக்காக உம்முடைய ஜீவனையே கொடுத்தீங்களே ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி நிறைந்த இதயத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களை தகுதிப்படுத்துங்க ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒரு விசையாக ஆண்டவரே அப்பா உம்முடைய சமூகத்திற்குள்ளாக பிரவேசிக்கத்தக்க ஆண்டவரே அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தாங்க தகப்பனே. உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஸ்லாக்கியத்தை தாங்க ராஜா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உணர்வில்லாதவர்கள் இருதயம் இருடிலடைந்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோமே. ஆண்டவரே ஒருபோதும் அப்படியாக ஒரு நிலைமைக்குள்ளாக நாங்கள் போகாதபடிக்கு ஆண்டவரே ஒரு உணர்வுள்ள ஒரு இதயத்தை தாங்க ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கல்லான இருதயத்தை எடுத்து ஆண்டவரே சதையான இருதயத்தை எங்களுக்குள்ளாக பொருத்துங்க தகப்பனே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீர் ஒருவரே விடுவிக்க வல்லவர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மனுஷனால் கூடாத காரியம் தேவனால் கூடும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே ஒரு பதிலை வேண்டி வந்திருக்கிறோம் அப்பா. அற்புதத்தை ஏங்கி வந்திருக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா, சுகத்தை விரும்பி வந்திருக்கிறோம் ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ராஜா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீரே எங்கள் நம்பிக்கை ஆண்டவரே அப்பா. மனிதர்களோ மருத்துவர்களோ ஆண்டவரே வேற யாரும் எங்களுடைய நம்பிக்கை இல்லை தகப்பனே. நீர் ஒருவரே எங்கள் நம்பிக்கை ஆண்டவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு அற்புதத்தை செய்யுங்க தகப்பனே. ஆண்டவரே ஒரு அதிசயத்தை எங்கள் வாழ்க்கையில் நீங்க செய்யுங்க ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீரே தேவன் என்பதை, நீரே உண்மையுள்ள தேவன் என்பதை விளங்க பண்ணுங்க தகப்பனே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி ஆண்டவரே.
அப்பா, உற்சாகத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. நீர் நன்மை செய்கிற தேவனப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தற்காலத்தில் ஆண்டவரே அது தீமையாக தோன்றினாலும் அந்த காரியத்தை நன்மையாக முடிய பண்ண வல்லவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. துதிக்கிறோம் 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 தகப்பனே. ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உமக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உம்முடைய சமூகத்திற்கு இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே நீர் எங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறீங்களே தகப்பனே. ஆண்டவரே, ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி. ஹல்லேலூயா. நீர் எங்களுக்கு நல்ல சுகம் பலன் ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறதற்காக நன்றி தகப்பனே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபையே அல்லாமல் வேறு ஒன்றுமே இல்லை தகப்பனே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். உடைய கிருபை ஆண்டவரே ஒருபோதும் எங்களை விட்டு விலகாததாய், மாறாததாய், நித்தியமானதாய், நிரந்தரமானதாய் இருக்கிறதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. உற்சாகமுள்ள இதயத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்
நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி 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 செலுத்துகிறோம் அப்பா. பரிசுத்தரே, உமக்கு கொடானுகொடி ஸ்தோத்திரம், கொடானுகொடி ஸ்தோத்திரம், கொடானுகொடி ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா, இந்த காலை வேளையில் உம்முடைய சமூகத்தில் அப்பா உம்மை ஆராதிக்க எங்களுக்கு கிருபை கொடுத்ததற்காக கொடானுகொடி ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. ராஜா, நீர் ஒருவரே பெரியவர், நீரே உயர்ந்தவர், நீரே உன்னதமானவர், நீரே மகத்துவமானவர். உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை மறவாத தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. இஸ்ரவேலே, நீ என் தாசன், நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை என்று சொன்னீரே அப்பா. உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் ராஜா. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன், அவைகள் தீமைக்கல்ல நன்மைக்கு ஏதுவானவைகளே என்று சொன்னீரே அப்பா. உமக்கு நன்றி 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 ராஜா. பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே எங்களை குறித்ததான தேவ திட்டமும் இருக்கிறதற்காக உமக்கு கொடானுகொடி ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, எங்களை விட்டு விலகாத தெய்வமே, உமக்கு கொடானுகொடி ஸ்தோத்திரம், கொடானுகொடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடும் கூட இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு பண்ணி இருக்கிறீரே அப்பா. உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் ராஜா.
எப்பொழுதும் உம்முடைய சமூகத்தினால் தேவன் எங்களை சூழ்ந்து கொள்ளுகிறதற்காக உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் அப்பா. ராஜா உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. எப்பொழுதும் உமக்கு முன்பாக நின்று உம்மை ஆராதிக்கிறவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் அப்பா. எலியாவை குறித்து சொல்லப்பட்ட பொழுது கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் என்று சொல்லி வைராக்கியமாய் சொன்னது போல அப்பா எங்களுக்கும் தேவன் கிருபைகளை கொடுங்க ராஜா. உமக்கென்று வைராக்கியமாய் ஜீவிக்கிற கிருபைகளை கொடுங்கப்பா. ராஜா உமை துதிக்கிறோம் 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 அப்பா. அப்பா எங்களை கண்ட அநேகர் கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்று அறிக்கை செய்யக்கூடிய அளவுக்கு தேவன் அற்புதமாய் வழி நடத்த வேண்டுமாறு ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு சோத்திரம் 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 அப்பா. எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள் என்று எலியா கேட்டது போல பரிசுத்த ஆவியானவரே தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உமக்கென்று வைராக்கியமுள்ள பிள்ளைகளாய் ஜீவிக்க உதவி செய்யுங்கப்பா. அப்பா உமக்கு சோத்திரம் 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 அப்பா. மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற பிதாவுக்கு முன்பாக அறிக்கை பண்ணுவேன் என்று சொன்னீரே அப்பா. உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அப்பா உம்மை அறிக்கை பண்ணுகிற பிள்ளைகளாக உமக்கென்று வைராக்கியமாய் ஜீவிக்கிற பிள்ளைகளாக தேவனாகிய கர்த்தர் உருவாக்க வேண்டுமாறு ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. சோத்திரம் 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 அப்பா. ராஜா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களை விட்டு விலகாத தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தீங்கு நாளில் எங்களை உம்முடைய கூடாரத்தின் மறைவிலே மறைத்து ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறவரே உமக்கு சோத்திரம் 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 அப்பா. எங்களுக்கு ஆபத்து என்று தெரியும் பொழுது அப்பா எங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் எல்லாரும் எங்களை விட்டு விலகி போனாலும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீரோ மாறாதவராய் இருக்கிறீரே அப்பா. உமை துதிக்கிறோம் 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 ராஜா. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொல்லி அப்பா எங்களுக்கு ஆதரவாய் இருக்கிறதற்காக உமக்கு சோத்திரம் 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 அப்பா. எந்த மனுஷர்களும் அல்ல தகப்பனே, கர்த்தரோ எங்களுக்கு ஆதரவாய் நின்று எங்களுக்காக பெரிய காரியங்களை நடப்பிக்கிறதற்காக உமக்கு சோத்திரம் 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 அப்பா. ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல உம்முடைய பலத்தினாலே சகலத்தையும் செய்து முடிக்க கிருபை கொடுங்கப்பா. ஹல்லேலூயா. சோத்திரம் 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 அப்பா. பலவீனத்திலே எங்களை பலப்படுத்துகிற தெய்வமே உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி எங்களை பலப்படுத்துகிற உம்முடைய கரத்திற்காக உமக்கு கொடானு கொடி சோத்திரம் 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 அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி தகப்பனே. ஆவியானவரே உமக்கு நன்றி 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 ராஜா. தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துகிறவரே உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தைகளை கொடுக்கிறவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ராஜா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி தகப்பனே அப்பா. சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிறவரே, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவரே உமக்கு சோத்திரம் 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 அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆவியானவரே உமக்கு நன்றி 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 ராஜா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா. ஆவியானவரே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம் கொடானு கொடி ஸ்தோத்திரம் அப்பா. ஏலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். ஏலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். தாசர்களின் ஜெபம் கேட்பார்,
வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். சத்துருக்கள் முன்னிலையில் தேவ மனிதன் வீரமுடன் முழங்கினார் தேவ மனிதன். சத்துருக்கள் முன்னிலையில் தேவ மனிதன் வீரமுடன் முழங்கினார் தேவ மனிதன். அக்கினியால் பதிலளிக்கும் தேவனே தேவன் என்றார் தேவ மனிதன். அக்கினியால் பதிலளிக்கும் தேவனே தேவன் என்றார் தேவ மனிதன். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் ஆர்ப்பரிப்போம். வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டே பனிமழை நிறுத்தினார் வல்ல தேவன். வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டே பனிமழை நிறுத்தினார் வல்ல தேவன். பஞ்ச காலத்தில் விதவை வீட்டில் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதிப்பார். பஞ்ச காலத்தில் விதவை வீட்டில் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். சத்துருக்கள் முன்னிலையில் தெய்வ மனிதன் வீரமுடன் முழங்கினார் தெய்வ மனிதன். சத்துருக்கள் முன்னிலையில் தெய்வ மனிதன் வீரமுடன் முழங்கினார் தெய்வ மனிதன். அக்கினியால் பதிலளிக்கும் தேவனே தேவன் என்ற தேவ மனிதன். அக்கினியால் பதிலளிக்கும் தேவனே தேவன் என்ற தேவ மனிதன். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். 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 தேவஜனம் கூட்டி சேர்த்த தெய்வ மனிதன் பலிபீடம் செப்பனிட்டு பலியுமிழ்ந்தார். தேவஜனம் கூட்டி சேர்த்த தெய்வ மனிதன் பலிபீடம் செப்பனிட்டு பலியுமிழ்ந்தார். கேட்டருளும் கேட்டருளும் என்றே கதறினார் தெய்வ மனிதன். கேட்டருளும் கேட்டருளும் என்றே கதறினார் தெய்வ மனிதன். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம்.
தீரந்தே வல்ல தேவன், அக்கினியால் பதில் தந்தார் ஜீவதேவன். வானங்களை தீரந்தே வல்ல தேவன், அக்கினியால் பதில் தந்தார் ஜீவதேவன். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், என்றே பணிந்தனர் தேவஜனங்கள். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், என்றே பணிந்தனர் தேவஜனங்கள். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், என்றே ஆர்ப்பரிப்போம். 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 ஸ்தோத்திரம் அப்பா. ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம் ராஜா. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாய் இருக்கிறவரே அப்பா உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா நீர் நல்லவர், 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 நல்லவர் அப்பா. சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறீரே. உமக்கு சோத்திரம், 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 சோத்திரம் அப்பா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. சோத்திரம், 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 சோத்திரம் அப்பா. ராஜா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆவியானவரே உமக்கு நன்றி, 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 நன்றி ராஜா. ஹல்லேலூயா. பெரியவரே உமக்கு சோத்திரம், சோத்திரம், சோத்திரம் அப்பா. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே கிட்டி சேர கடவோம். ஹல்லேலூயா. சோத்திரம், 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 சோத்திரம் அப்பா. அப்பா தைரியமாய் உம்மண்டை சேர ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் கிருபை கொடுங்கப்பா. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் தேவன் தகுதிப்படுத்துங்க ராஜா. இன்னும் அதிகமாய் உம்மை கிட்டி சேர, இன்னும் கிட்ட அப்பா உம்மேல் சார்ந்து கொள்ள ஒவ்வொருவருக்கும் தேவன் கிருபை கொடுங்கப்பா. ஹல்லேலூயா. சோத்திரம், 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 சோத்திரம் அப்பா. ராஜா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆவியானவரே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம், கொடானு கொடி ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. எங்களுக்கு நேரிட்ட போரை நீக்கி போடுகிறவரே உமக்கு சோத்திரம், 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 சோத்திரம் அப்பா. வெண்கல வில்லும் எங்கள் புயங்களால் வளையும்படி எங்களை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறவரே உமக்கு சோத்திரம், 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 சோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. என் விரல்களை போருக்கு பழக்குவிக்கிறவரே உமக்கு சோத்திரம், 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 சோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆவியானவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ராஜா. எங்களுக்கு விரோதமான எதிர்த்து வருகிறதான சத்ருவின் சேனைகளுக்கு பயப்படாதபடி ஆவியானவர் தாமே அவனுக்கு விரோதமாய் கொடியேற்ற நீர் வல்லவராய் இருக்கிறீரே. நீர் ஜெயத்தை கட்டளை இடுகிறீரே. யெகோவா நிசி உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் அப்பா. எங்களுக்காக மகிமையாக வெற்றி சிறந்த தேவனே உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் ராஜா. அப்பா யுத்தத்திலே வல்லவரே அப்பா, பராக்கிரமம் உள்ள தேவனே உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆவியானவரே உமக்கு கொடானு கொடி சோத்திரம், கொடானு கொடி சோத்திரம், 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 சோத்திரம் அப்பா. ராஜா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, 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 நன்றி ராஜா. ஒவ்வொருவரும் இந்த வேளையில் தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு கொள்ளுங்கள். தேவ சமூகத்தில் ஒரு சில ஜெப குறிப்புகளுக்காக நம்ம ஜெபிக்க இருக்கிறோம். கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம் ராஜா. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா.
பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி 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 ராஜா. இந்த காலை வேளையில விண்ணப்பங்களை ஏறெடுக்கத்தக்கதாக எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. என்னென்ன காரியத்துக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று தேவன் நீங்க எங்களை நடத்துங்கப்பா. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் 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 ராஜா. விசேஷமாய் உலக நாடுகளை உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. உலக நாடுகளிலே இன்னும் சந்திக்கப்படாத ஜனங்கள் உண்டே, இன்னும் ரட்சிக்கப்படாத ஜனங்கள் உண்டே அப்பா. எத்தனையோ பேர் அப்பா இன்னும் உம்முடைய சத்தியத்தை அறியாதபடிக்கு தங்களுடைய பாரம்பரியங்களிலே மாண்டு போகிறவர்கள் உண்டே. கர்த்தாவே கிருபையாய் இறங்குங்கப்பா. அவர்களையெல்லாம் சந்திங்க ராஜா. அவர்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறங்கப்பா. அப்பா பாவமான காரியங்களின் பின்பாக சென்று கொண்டிருக்கிற அவர்களையெல்லாம் தேவனாகிய கர்த்தர் தடுத்து நிறுத்தி பரலோகத்தின் வழிக்கு நேராக நீங்க நடத்த வேண்டுமாறு ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ராஜா அவர்களுடைய மனசாட்சியை அப்பா மழுங்க பண்ணி இருக்கிற சத்ருவின் கிரியைகள் எல்லாம், பாவங்களிலே உழன்று கொண்டிருக்க வைக்கிற எல்லா விதமான அந்தகார கிரியைகளும் இயேசுவின் நாமத்தினாலே முறியடிக்கப்படட்டும் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே நீங்க அவங்கள சந்திங்கப்பா, அவங்கள ரட்சிங்க ராஜா. அப்பா உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ராஜா. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியே அப்பா, நீங்க அந்த மனுஷர்களுடைய வாழ்க்கையிலே ஒளியாக வந்து பிரகாசிக்க வேண்டுமாறு ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது என்ற வேத வசனத்தின்படி நீங்க வெளிச்சமாய் பிரகாசித்து ஒவ்வொரு ஜனங்களையும் ரட்சிங்கப்பா. ஆவியானவரே உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம் அப்பா. உலக நாடுகளுக்குள்ளாக அப்பா இருக்கிற யுத்தங்களை தேவன் ஓய பண்ணுங்க ராஜா. ஒரு சமாதானத்தை கட்டளையிடுங்கப்பா. எங்களுடைய இந்திய தேசத்தின் எல்லை பகுதியை தேவன் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. எல்லையில் இருக்கிற அப்பா ஒவ்வொரு படை வீரர்களையும் கூட தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. அவர்களை தேவன் பலப்படுத்துங்க, அவர்களை ரட்சிங்கப்பா. அப்பா பதட்டமான மாநிலங்களிலே தேவனுடைய பாதுகாப்பு இருக்கட்டும் ராஜா. எந்த விதத்திலும் தேவையில்லாமல் அப்பப்போ கலவரங்கள் எழும்பி வீணாய் ஜனங்கள் அழிக்கப்படாதபடி தேவன் சமாதானத்தை கட்டளையிடுங்கப்பா. எங்களுடைய இந்திய தேசத்திலே அப்பா எந்த விதத்திலும் மத சார்பின்மையாப்பா, மதத்தை சார்ந்து கொண்டு அல்ல, மத சார்பின்மையோடு கூட ஜீவிக்க தேவன் ஒவ்வொருவருக்கும் கிருபை கொடுங்கப்பா. ஹல்லேலூயா. சோத்திரம் 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 அப்பா. தேசத்தை ஆளுகிறதான அந்த தலைவர்களுக்கு தேவன் உம்முடைய ஞானத்தை கட்டளை இடுங்கப்பா. அப்பா தேசத்தை ஆசீர்வாதமாய் நடத்த நீங்க அவர்களுக்கு தேவையான கிருபைகளை கொடுங்க ராஜா. அப்பா உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. விசேஷமாக இந்த வேளையிலே கூட எங்களுடைய தமிழ்நாட்டை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்களுடைய தமிழ்நாட்டை தேவன் ஆசீர்வதிங்க ராஜா. எங்களுடைய தமிழ்நாட்டிலே ஒரு நல்ல எழுப்புதலை தேவன் கட்டளையிடுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரே ஜனங்கள் சந்திக்கப்பட தேவன் நீங்க கிரியை செய்யுங்கப்பா ராஜா. உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா இந்த வேளையில கூட ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுடைய குடும்பங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுடைய குடும்பங்களிலும் வயது முதிர்ந்த ஒவ்வொருவரையும் உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களை தேவன் பலப்படுத்துங்க ராஜா. வயது மூப்பி நிமித்தம் இருக்கிற ஒவ்வொரு பலவீனங்களை கூட தேவனாகிய கர்த்தர் மாற்றி போட வேண்டுமாறு ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம் 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 ராஜா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி 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 ராஜா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு குடும்பங்களிலும் இருக்கிற வாலிப பிள்ளைகளை நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க. உலகம் மாமிசம் பிசாசு பிள்ளைகளை தொடாதபடி கர்த்தருக்காக வைராக்கியமாய் ஜீவிக்க தேவன் கிருபை கொடுங்க ராஜா. அப்பா ஒவ்வொரு குடும்பங்களிலும் இருக்கிற சிறு பிள்ளைகளை தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. சிறு பிள்ளைகளுக்கு அப்பா உம்முடைய பாதுகாவல் உண்டாகட்டும் அப்பா. கர்த்தாவே உமக்கு சோத்திரம் 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 அப்பா.
ஆவியானவரே உமக்கு சோத்திரம் 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 அப்பா. கடன் பிரச்சனைகளிலே இருக்கிற அப்பா ஒவ்வொருவரையும் உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. கடன் பிரச்சனைகளிலே இருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் விடுதலை ஆக்குங்கப்பா. ஏதாயிலும் ஒரு விதத்தில் அவர்களுக்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கை தேவன் உண்டு பண்ண வேண்டுமாறு ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு சோத்திரம் 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 அப்பா. விசேஷமாக இந்த காலை வேளையில் ஒவ்வொரு விசுவாசிகளுடைய வருமானங்களையும் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. அவர்களுடைய தொழிலை ஆசீர்வதிங்க, அவர்களுடைய வேலைகளை ஆசீர்வதிங்க, அவர்களுடைய போக்கையும் வரத்தையும் தேவன் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. அப்பா பரிசுத்த ஆவியானவரே, ஒவ்வொரு குடும்பங்களிலும் உம்முடைய பிரசன்னம் இறங்கட்டும் அப்பா. உம்முடைய பாதுகாப்பு இறங்கட்டும் ராஜா. ஹல்லேலூயா. சோத்திரம் 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 அப்பா. தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த காலை வேளையில கூட வாஞ்சையோடு கூட உம்முடைய சமூகத்திலே ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் தேவன் பேர் பேராய் ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய கரங்களிலே சகலத்தையும் தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். இந்த நாளிலும் கூட மகன் ஜான் மோசஸ் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருவார். ஒவ்வொருவரும் கர்த்தருடைய வார்த்தையை கவனத்தோடு உற்சாகத்தோடு கவனிப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கால நேரத்திலையும் மட்டுமாக இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க அமர்ந்திருக்கிற தேவ பிள்ளைகளை ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் நாம் வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத பகுதி பிரசங்கி 7வது அதிகாரம் 8வது வசனம். பிரசங்கி 7வது அதிகாரம் 8வது வசனம். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது, பெருமையுள்ளவனை பார்க்கிலும் பொறுமையுள்ளவன் உத்தமன். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் துவங்குவதை நம்ம பார்த்துருப்போம். இல்லை துவங்கிறது, அதாவது ஒரு காரியத்தை ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். யார் வேணால் எதை வேணால் அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கட்டும், இல்லை தங்களுடைய தொழிலில் இருக்கட்டும், இல்லை படிப்பின் காரியத்தில் இருக்கட்டும், எதை வேணால் எல்லாருமே யார் வேணால் ஒரு காரியத்தை துவங்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். ஆனால் அந்த காரியத்தை ஜெயமாய் கொண்டு போய் முடிக்கிறது, அந்த காரியத்தை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியுமா, அந்த கோல் நம்ம ஒரு காரியத்தை செட் பண்ணி தான் நம்ம அந்த ஒரு முடிவு எடுத்து நம்ம ஆரம்பிக்கிறோம். அந்த கோலை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியுமா அப்படின்றது தான் ரொம்பவே முக்கியமான ஒரு காரியமாக இருக்குது. அதான் இந்த வசனம் சொல்லுது, ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. இன்றைக்கே நம்ம ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணால் கூட எல்லாருமே டக்குன்னு ஆரம்பிக்க முடியும், எப்படி வேணால் செய்யலாம். ஆனால் அதை நம்மளால் முடிக்க முடியுமா, அதை நம்மளால் சஸ்டெயின் பண்ணி கொண்டு போக முடியுமா, அந்த கோல் அச்சீவ் பண்ண முடியுமா அப்படின்றது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்குது. அதுதான் முக்கியமும் கூட. வேறு எந்த காரியமுமே முக்கியம் கிடையாது. நம்முடைய சபைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கடைக்கான ஒரு இடம் இருக்குது. அந்த தெருவுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 ஹோட்டல் இருக்குது. ஆனால் அந்த எம்டியாக இருக்கிற அந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி கடை மாறிக்கிட்டே இருக்குமே தவிர, புதுசாக ஒரு மாதம் பார்த்தா வேறு ஒரு போர்டு இருக்கும், வேறு ஒரு விதமாக அந்த இடத்துல சமையல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும். அடுத்து ஒரு 2 மாதமோ ஒரு 3 மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வேறு ஒரு கடை இருக்கும், வேறு யாரோ நடத்திட்டு இருப்பாங்க அந்த கடையை.
அப்போது அங்கே பாருங்கள், அங்கே ஏற்கனவே அங்கே நிறைய போட்டி இருக்குது அந்த இடத்துல. ஆனாலும் அதை ஆரம்பிக்கிறது ஈஸி. ஆனால் அதுக்கு சஸ்டெயின் பண்ணி அதை கொண்டு போய் அங்கே ஏற்கனவே இருக்கிற அந்த இடத்துல இருக்கிற கடைகள் எல்லாத்தையும் தாண்டி ஒரு பிஸ்னஸை ரன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்குது. அதற்கு நல்ல பொறுமை வேண்டும், அதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு காரியமும் கூட. அப்போது இதுலேருந்து நம்ம பார்க்குறோம், ஒரு ஆரம்பம் அப்படின்றது யார் வேணால் செய்ய முடியும். நம்ம சங்கீதம் 126 நம்ம பார்த்தோன்னா கூட, அதாவது சங்கீதம் 126 5வது அதிகாரத்தில் பார்க்கும்போது, கண்ணீரோடு விதைக்கிறவன் கெம்பீரத்தோடு அறுக்கிறான். எல்லாருமே கண்ணீரோடு தான் விதைக்கிறாங்க, எல்லாருமே ஏதோ ஒரு பிரயாசப்படுறாங்க. அந்த பிரயாசத்து நிமித்தமாக தான் கஷ்டப்பட்டு அந்த ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அந்த ரிசல்ட்டை யாரால் அச்சீவ் பண்ண முடியுது? எல்லாருக்குமே ஒரு ஆரம்பம் இருக்குது, எல்லாருக்குமே ஒரு பிகினிங் இருக்குது. ஆனால் அந்த எண்ட், அந்த கோல், அந்த டார்கெட், அதை நம்ம அச்சீவ் பண்ணுறோமா நம்முடைய வாழ்க்கையில்? அதுதான் ஒரு முக்கியமான ஒரு காரியம். ஆனால் அதற்குள்ளாக போகிறது ரொம்பவே ஒரு டஃப்பான ஒரு காரியம். அதற்கு நம்மளுக்கு தேவையானது பொறுமை. அதுதான் நம்ம அந்த 1வது வசனத்தில் கூட நம்ம அந்த 2வது பகுதியில் பார்க்குறோம். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது, பெருமையுள்ளவனை பார்க்கிலும் பொறுமையுள்ளவன் உத்தமன். நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம ஒரு காரியத்தை அச்சீவ் பண்ணுறதுக்காக நம்ம போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு முன்பாக இருக்கக்கூடிய அந்த பாதையில் எல்லாமே நம்மளுக்கு சமமாக தான் இருக்கும், எல்லாமே நம்மளுக்கு நேர்கோட்டில் இருக்கும் அப்படின்றது அது ஒரு நிச்சயமான ஒரு காரியமே கிடையாது. அப்போது அந்த இடத்துல பெருமை அல்ல, பொறுமை அப்படின்றது ரொம்பவே ஒரு முக்கியமான காரியம். இப்போ ஒரு பொறுமை இருந்தால் மட்டும்தான் என்ன ஒரு ஏற்றத்தாழ்வுகள் வந்தாலும் அந்த இடத்துல நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த இடத்துல அந்த முடிவை நோக்கி நம்மளால் போக முடியுமே தவிர, பெருமையோடு இல்லை நான் இதை ஆரம்பித்தேன், நான் முடிச்சே தீருவேன் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் கிடையாது. நம்மளுக்கு பொறுமை இருக்கணும். எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் அதை அட்ஜஸ்ட் பண்ணி போகிற அந்த ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் பொறுமையோடு அதை செய்ய முடியும். நம்மளுக்கு வேதத்தில் நல்லா தெரியும், பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ அவர் கிருபை அளிக்கிறார். 1 பேதுரு 5வது அதிகாரம் 5வது வசனத்தில் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போது யார் பொறுமையாக இருப்பாங்க அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் எனக்காக இந்த ஒரு காரியத்தை அவர் முன்னின்று செய்வார், இல்லை ஆண்டவர் என் வாழ்க்கையில் என்னை குறித்து ஏதோ ஒரு திட்டம் வச்சுருக்கிறாரு, நான் ஒரு பாதையில் நான் போய்கிட்டு இருக்கிறேன், இந்த பாதையில் இந்த ஓட்டத்தை எனக்கு துவங்க வைத்தவர் ஆண்டவர், என்னை நடத்திக்கிட்டு இருக்கிறவர் ஆண்டவர், அதை முடிக்க எனக்கு ஆண்டவர் உதவி செய்வார் அப்படின்னு ஆண்டவர் மேல் பற்றுதலாக இருக்கிற ஒரு நபர் மட்டும்தான் பொறுமையோடு இருக்க முடியுமே தவிர வேறு யாராலையும் அந்த இடத்துல பொறுமையோடு இருக்கவே முடியாது. ஒரு பிஸ்னஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆரம்பிக்கணும்னா கூட, எனக்கு இப்படி போகணும், இங்கே ப்ராஃபிட் வரணும் அப்படின்னு ஒருத்தர் டார்கெட் வச்சு போய்கிட்டு இருக்கிறாங்க. அந்த டார்கெட்டில் கொஞ்சம் மிஸ் ஆகி ஒரு லாஸ் வருது, இல்லை அவங்க நினச்ச காரியத்தை எடுக்க முடியல அப்படின்னு நினைக்கும்போது, இது வேலைக்கு ஆகாது, நம்ம வேறு ஒரு பிஸ்னஸ்க்கு போகலாம், இல்லை வேறு ஒரு காரியத்தை நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவங்க உடனே அந்த இடத்துலேருந்து அதை மாற்றிடுவாங்க. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படி டக்குன்னு நம்மளால் ஒரு முடிவு எடுக்க முடியாது, அப்படி ஒரு பெருமையுள்ள ஒரு காரியத்தை நம்மளால் செய்ய முடியாது. நம்ம செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் தான் இந்த காரியத்தை என்னுடைய வாழ்க்கையில் கொடுத்துருக்கிறார், ஆண்டவர் இதை என்னுடைய வாழ்க்கையில் நடத்தி முடிப்பார் அப்படின்ற அந்த ஒரு விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டியது, அந்த ஒரு பொறுமை நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டியது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்குது. அப்போது ஆண்டவர் மேல் பற்றுதலாக இருக்கிற ஒரு நபரால் மட்டுமே எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் பொறுமையோடு இருக்க முடியும். நம்ம எபிரேயர் 12வது அதிகாரம் 1வது வசனத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க பாரமான யாவற்றையும் அது எல்லாம் பார்த்துட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடே ஓடக்கடவோம். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடக்கடவோம். ஆண்டவர் நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையில ஒரு ஓட்டத்தை நமக்கென்று நியமித்து வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அச்சீவ் பண்ண வேண்டிய ஒரு காரியம் இருக்குது. அது ஆண்டவருக்காக நம்ம அச்சீவ் பண்ண வேண்டிய காரியமாக இருக்கலாம், இல்லை நம்முடைய உலக பிரகாரமான நம்முடைய தேவைகளுக்காக நம்ம அச்சீவ் பண்ண வேண்டிய ஒரு காரியமாக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் சரி, அது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நம்மளுக்கு முன்பாக வைத்திருக்கக்கூடிய ஒரு காரியம். அவர் தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்மளுக்கு இந்த மட்டும் ஆண்டவர் தான் நம்ம நடத்தி கொண்டிருக்கிறார். நம்மளுக்கு கிடைத்த எல்லா நன்மையான ஈவுகள் எல்லாவற்றையும்
வரங்கள் எல்லாமே ஆண்டவர்கிட்டேருந்து நம்மளுக்கு வந்திருக்குது. அப்போது விசுவாசத்தில் இந்த ஓட்டத்தை நமக்கு துவக்கி இருக்கிற ஆண்டவர் அதை முடிக்கவும் அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார் அப்படின்ற அந்த ஒரு விசுவாசத்தோடு நம்ம இருந்தால் மட்டும்தான் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற இந்த ஓட்டத்தில் நம்ம எப்படி ஓட முடியுமா? பொறுமையோடே ஓடக்கடவும். அப்போதான் நம்மளால் பொறுமையாக இருக்க முடியுமே தவிர, இல்லைன்னா மற்ற உலக ஜனங்களைப் போல வேற ஏதோ ஒரு காரியத்தை நம்ம செய்து கொண்டிருக்கிறவர்களாய் நாம் மாறி போயிடுவோம். அப்போது நம்ம எப்படி இருக்கிறோம் இந்த ஓட்டத்தில்? நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். இந்த காலை நேரத்தில் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் பொறுமையுள்ளவர்களாக இருக்கிறோமா, இல்லை ஆண்டவருக்கு விரோதமான பெருமையோடு இருக்கிறோமா? நான் ஆரம்பிச்சிட்டேன், நான் இதை முடிச்சிருவேன் அப்படின்ற காரியம் கிடையாது. ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் இதை அனுமதித்திருப்பார் என்றால் இதை ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் முடிக்கவும் உதவி செய்வார் அப்படின்ற அந்த ஒரு பொறுமை நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டியது ரொம்பவே ஒரு முக்கியமான காரியம். ஒருவேளை இந்த காலை நேரத்தில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனங்கள், என்னுடைய வாழ்க்கையில் நான் இந்த காரியத்தை நான் எப்படி முடிக்க போகிறேன், என்னுடைய கெரியர், நான் இல்லை இந்த படிப்பின் காரியத்தை நான் ஆரம்பிச்சிட்டேன், இதை நான் எப்படி முடிக்க போகிறேன், இல்லை என்னுடைய வேலையின் காரியம் இப்படி இருக்குதே, இல்லை என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான சூழ்நிலைக்குள்ளே நான் போகிற மாதிரி இருக்குதே, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற என்னோடய ஆசீர்வாதத்துக்கு நேராக என்னால் போக முடியுமா, இல்லை நான் இப்படி ஒரு காரியத்தை செய்யணும்னு நினச்சிருக்கேன், இதை என்னால் அச்சீவ் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு பயத்தோடு இந்த காலை நேரத்தில் ஒருவேளை நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் பொறுமையோடு காத்து கொண்டிருங்க. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் இதை அனுமதித்திருந்திருப்பாரே ஆகில் நிச்சயமாக நீங்கள் அதை பொறுமையோடு முடிக்கவும் அவர் உங்களுக்கு கிருபை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் ஒருபோதும் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. பாதியில் விட்டுட்டு போகிற ஒரு ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் கிடையாது. அவர் நம்மை ஒரு தகப்பன் தன் பிள்ளையை கரம் பற்றி நடத்துகிறது போல நிச்சயமாய் உங்களையும் இந்த பயத்தோடு ஒருவேளை நீங்கள் இருப்பீங்கன்னு சொன்னால் உங்களையும் இந்த ஓட்டத்தை முடிக்க, நீங்கள் எந்த காரியத்திற்காக நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறீங்களோ, இது என் வாழ்க்கையில் நடக்குமா, இப்படிலாம் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மையான காரியங்கள் நடக்குமா நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் நிச்சயமாய் அதற்கு நேராக உங்களை நடத்த அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டியது, நீங்கள் பொறுமையோடு ஆண்டவருடைய சமூகத்தில் காத்து கொண்டிருங்க. பெருமையுள்ளவர்களாய் அல்ல, பொறுமையுள்ளவனே உத்தமன் அப்படின்னு வசனம் சொல்லுது. அதனால் நம்ம பெருமையோடு அல்ல, நம்ம பொறுமையோடு காத்து கொண்டிருப்போம். ஆண்டவர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது அப்படின்ற ஒரு காரியத்தை குறித்து நம்ம தியானிக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நம்ம தியானிக்காமல் நம்மளால் இருக்கவே முடியாது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைப்பட்டிருக்கிறாங்க. அவர்கள் அடிமைப்பட்டிருக்கிறது நிமித்தமாக அவர்கள் கூக்குரலை ஆண்டவர் கேட்கிறார். கேட்டது நிமித்தமாக மோசேவை ஆண்டவர் வனாந்திரத்திலேருந்து திரும்பி இங்கே கொண்டு வந்து அந்த இடத்துல நம்ம பார்க்குற காரியம் என்னன்னு சொன்னால், எல்லாருமே அந்த இடத்துல பயங்கரமாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்க ஆரம்பிக்கும் போது அவங்களுடைய சந்தோஷத்தை பார்க்கும்போது அவ்வளோ பயங்கரமாக இருக்குது. ஏன்னா எகிப்தின் ஜனங்களும் அந்த வாதைகள் நிமித்தமாக தங்களுடைய செல்வங்கள் எல்லாத்தையும் கொடுத்து நீங்கள் இங்கேருந்து கிளம்பி போங்க அப்படின்னு அவங்கள கிட்டத்தட்ட துரத்தி விடுற மாதிரி துரத்தி விடுறாங்க. அப்படி அந்த இடத்துல அவங்க கிளம்பும்போது அவ்வளோ பெரிய கூட்டம், 40 லட்சம் ஜனங்கள் அந்த இடத்துல கிளம்பி வராங்க. அவ்வளோ ஒரு பெரிய திரளான கூட்டமாக அந்த இடத்துல புறப்பட்டு வராங்க. ஆனால் அந்த அவ்வளோ பெரிய திரளான கூட்டம் எகிப்திலிருந்து புறப்பட்டது அப்படியே போய் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்துக்குள்ளே போனாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம வச்சோம் அப்படின்னு சொன்னால் அதுதான் இல்லை. அந்த இடத்துல யார் தான் உள்ளே போனால் யோசுவாவும் காலேபும் மாத்திரம்தான் எகிப்து தேசத்துலேருந்து ஆரம்பித்தவர்கள் உள்ளே போனாங்களே தவிர வழியிலேயே எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, எல்லாருமே அழிந்து போயிட்டாங்க. ஏன்னா அந்த இஸ்ரவேல் ஜனங்களோட அந்த ஒரு பெரிய ஜேர்னியை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல யாருக்குள்ளேயுமே அந்த இடத்துல பொறுமையே இல்லை. அவர்கள் நினைத்த ஒரு காரியம் என்னென்னா, ஆண்டவர் கேட்ட உடனே ஆண்டவர் எனக்கு கொடுத்துடணும், நான் கேட்ட ஆண்டவர் இல்லைன்னு என்கிட்ட சொல்லவே கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் அவங்க அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். மோசேவை வசனப்படுத்துகிறாங்க, ஆரோனை வசனப்படுத்துகிறாங்க, ஆண்டவரை வசனப்படுத்துகிறாங்க. ஆண்டவர் தான் தம்முடைய ஜனத்தை மீட்கும்படியாக அவ்வளவு மோசேவை ஒடுக்கி அந்த இடத்துல ஒரு மீட்பை கட்டளையிட்டு ஆண்டவர் கொண்டு வராரு. ஆனால் இவங்களை விடுதலை ஆக்குனதுக்கு ஆண்டவரே வசனப்படத்தக்கதாக அந்த இடத்துல ஆண்டவருக்கு கோபம் ஊட்டுறாங்க, ஆண்டவருக்கு எரிச்சல் ஏற்றுறாங்க, ஆண்டவரை சோதிக்கிறாங்க. அப்படிப்பட்ட காரியங்களை அந்த இடத்துல எந்த இடத்துலையுமே அவர்கள் பொறுமையோடு மோசேக்கிட்டேயோ ஆண்டவர்கிட்டேயோ அவங்க ஒரு ஜெபத்தை ஏறெடுத்ததாகவோ இல்லை முறையிட்டதாகவோ அந்த இடத்துல நம்மளால் பார்க்கவே முடியாது. எங்களை சாகும்படியாகவா இங்கே கொண்டு வந்தீர், இல்லை நாங்கள் இந்த மண்ணாவையே நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோமே, எங்களுக்கு வேறு எதுவுமே கிடையாதா, நாங்கள் இப்படியே இருக்கிறோமே, எங்களுக்கு தண்ணீர் இல்லையே, தண்ணீர் கசப்பாக இருக்குதே. எல்லா இடத்துலையும் நம்ம பார்க்கும்போது அவர்கள்கிட்ட எந்த ஒரு பொறுமையுமே இல்லை. ஆண்டவருக்கு எதிர்த்து நிற்கிற ஜனங்களாக அவங்க இருந்ததை நம்ம பார்க்குறோம்.
அதனால அவங்க ஆரம்பித்தது என்னமோ ரொம்ப பயங்கரமாக ஆரம்பித்தாங்க. எகிப்து தேசத்திலேயே அந்த 10 வாதைகளை குறித்து நம்ம அந்த 10 வாதைகளே ஒரு தனி ஸ்டடியாக எடுக்கலாம். அப்படிப்பட்ட அதிசயங்களையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஆண்டவர் செய்து ஆரவாரத்தோடு அவங்கள புறப்பட பண்ணார். ஆனால் முடிவு 2 பேர் தான். அப்போ பார்க்குறோம், ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு எவ்வளவு முக்கியமான ஒரு காரியமாக இருக்குது. அந்த முடிவிற்குள்ளாக போவதற்கு பெருமை அல்ல, பொறுமை எவ்வளவு ஒரு அத்தியாவசியமான ஒரு காரியமாக இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். அப்போ தேவ ஜனங்களை இந்த இஸ்ரவேல் ஜனங்களைப் போல ஆரம்பம் பயங்கரமாக இருந்து முடிவு ஒன்றும் இல்லாமல் போகிற ஒரு காரியமாக அல்ல. நம்ம ஆண்டவருக்குள்ளாக நம்ம பொறுமையோடு நம்ம காத்திருப்போம். அந்த ஓட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில் துவங்கின தேவன் அதை நம்முடைய வாழ்க்கையில் அவர் முடிக்கவும் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அப்படின்றத நம்முடைய வாழ்க்கையிலேயே நம்மளால் அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற அற்புதங்கள் அடையாளங்கள் நிமித்தமாக நம்மளால் அறிந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட ஒரு காரியத்திற்குள்ளாக ஆண்டவர் நம்மை நடத்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை என்னுடைய ஆரம்பம் அற்பமாக இருக்குதே, நான் என்னுடைய பிகினிங் ரொம்ப ஒரு தாழ்வான பகுதியில் இருக்குதே அப்படின்னு சொன்னால் அதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. வேதம் அதை குறித்தும் சொல்லுது, அற்பமான ஆரம்பத்தை யாரால் அசட்டை பண்ணக்கூடும். அந்த அற்பமான ஆரம்பத்தை ஆண்டவர் சம்பூர்ணமாய் முடிப்பதற்கு ஆண்டவர் திட்டம் வைத்திருக்கும் போது அந்த அற்பமான ஆரம்பத்தை யாராலும் என்ன பண்ண முடியாது, அசட்டை பண்ணவே முடியாது. அதனால ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் பயங்கள் இருக்குன்னு சொன்னால், இல்லை என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய ஆரம்பம் ரொம்ப அற்பமானதாக இருக்குதே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். அப்படிப்பட்ட எந்த ஒரு பயங்களும் உங்களுக்கு வேண்டாம், எந்த ஒரு கலக்கங்களும் வேண்டாம். நம்ம எபிரேயர் 12:1 பார்த்தது போல விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற இந்த ஓட்டத்தில் நாம் பொறுமையோடு ஓட கடவோம். அப்படி பொறுமையோடு நம்ம ஓடணும் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக ஆண்டவர் அந்த ஓட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில் முடித்து நம்முடைய வாழ்க்கையை நிமித்தமாக அவர் மகிமைப்படுகிற ஒரு வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் நிச்சயமாய் மாற்றுவார். நம்ம அப்படியே இந்த வார்த்தையை தியானித்து நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரை, துதிக்கிறோம் அப்பா, எங்களை அதிகமாக நேசிக்கிறோம் பரலோக பிதாவே. ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் நம்முடைய வார்த்தைகளை ஆண்டவரே நீர் கேட்கும்படியாக எங்களுக்கு தந்த கிருபைக்காக நன்றி. ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது, பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன் என்ற ஆண்டவரே எங்களோடு நீங்கள் பேசினீங்களே, அதற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இஸ்ரவேல் ஜனங்களைப் போல ஆண்டவரே வாரத்தோடு இருக்கிற ஒரு துவக்கத்தை வைத்து கொண்டு ஆண்டவரே ஒன்றுமில்லாமல் ஒரு முடிவாக ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒருவேளை அற்பமான ஆரம்பமாக இருந்தாலும் என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு தாழ்வான ஒரு நிலையை நான் ஆரம்பிக்கிறேனே அப்படின்னு சொல்லி ஆண்டவரே ஒருவேளை இந்த காலை நேரத்தில் நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே கலக்கத்தோடு இருப்பாங்கன்னு சொன்னால் ஆண்டவரே ஸ்தோத்திரம், அந்த கலக்கங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போடுங்க தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அற்பமான ஆரம்பத்தை யாரால் அசட்டை பண்ணக்கூடும் என்று ஆண்டவரே உம்முடைய வார்த்தை ஆண்டவரே சொல்லுகிறதே ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த அற்பமான ஆரம்பத்தை ஒருபோதும் யாரும் அற்பமாக எண்ணாதபடிக்கு தகப்பனே ஆண்டவரே அதை சம்பூரணமாய் முடிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிற தேவனாகிய உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே விசுவாச ஓட்டத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே இந்த ஓட்டத்தில் நாங்கள் பொறுமையோடு ஆண்டவரை உம்மேல் வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தின் நிமித்தமாக, அந்த நம்பிக்கையின் நிமித்தமாக நாங்கள் பொறுமையோடு ஓடுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீங்கள் ஆண்டவரை அதை நன்மையாக முடிய பண்ண போகிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரை நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரை. இந்த காலை நேரத்தில் இந்த ஜெபத்தில் கலந்து கொண்ட பிள்ளைகளை ஆண்டவரை நீங்கள் ஆசீர்வதிங்க ராஜா. ஆண்டவரை இந்த காலை நேரத்தில் அவர்கள் செய்ய போகிற எல்லா காரியத்தையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியத்தையும் உம்முடைய கரம் அவர்களோடு இருக்கட்டும் அப்பா. எல்லா காரியத்தையும் ஜெயமாக முடிக்க நீங்கள் கிருபை தாங்க. அவர்களுடைய போகையிலும் வருகையிலும் உம்முடைய கரம் அவர்களோடு இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா உம்முடைய தூதர்களை உருவின பட்டயங்களோடு அவர்கள் உலாவர உறவு செய்யுங்க ராஜா. எந்த ஆண்டவரை சத்துருவின் தீமைகளோ ஆண்டவரை போராட்டங்களோ அவர்கள் நெருக்காதபடி நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, நீங்கள் ஆசீர்வதிங்க, நீங்கள் பலப்படுத்துங்க. எல்லா துதி கனமகிமெல்லாம் ஒருவருக்கே எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன்.